கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் தன்னை குறித்து ஒரு மிதமிஞ்சின எண்ணத்தோடு இருக்கிறதும், தன்னால் எதையும் செய்ய முடியும்னு நினைக்கிறதும் உண்டு. அடுத்தவங்க எதை செஞ்சாலும் அதில் குறை காண்கிறதும், அந்த இடத்துல நான் மட்டும் இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமான்னு வீராப்பு பேசுகிறதும் வழக்கம். நம்மளை விட சிறந்தவங்க யாருமே இல்லைன்னு நம்மளை குறித்து நமக்கே ஒரு உயர்வான எண்ணம் மேலோங்கி இருக்கும். ஆனால் நாம் அந்த இடத்துல இருந்தால், இல்லை அந்த பொறுப்பில் இருந்தால் எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஆண்டவர் ஆட்டுக்கும் வாழை அளந்து தான் வச்சிருக்கிறாருன்னு. நம்மளை எந்த நிலையில் பொறுப்பில் அவர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் சிறப்பாக செயல்படுறத தான் தேவன் விரும்புகிறாரு. அதை விட்டுட்டு வேற ஒன்றை நாம் செய்ய ஆசைப்படுறது பாவம். நாம் தெளிந்த எண்ணம் உடையவங்களாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி நாம் இதை நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு தோட்டத்தில் நிறைய குரங்குங்க இருந்துச்சு. பல வருடங்கள் அங்கேயே இருந்ததுனால தோட்டக்காரனுக்கும் நண்பர்களாக இருந்துச்சு. தோட்டக்காரன் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து பார்த்து குரங்குகளும் அதை செஞ்சு விளையாடும். ஒரு முறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தோட்டக்காரனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் ஊருக்கு போகிற காலத்தில் குரங்குகளை தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்ற சொல்லலாமேன்னு நினச்சான். குரங்குகளை கூப்பிட்டு விஷயத்த சொன்னான். குரங்குகளுக்கு சந்தோஷம். ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனை, எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றணுன்றது அதுக்கு தெரியாது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வேர் பெருசாக இருந்தால் நிறைய தண்ணி ஊற்றுங்க, சின்ன வேராக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றுங்கன்னு யோசனை சொன்னான். வெளியூர் போய் திரும்ப வந்து தோட்டத்தை பார்த்த தோட்டக்காரனுக்கு ஒரே அதிர்ச்சி. அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காஞ்சி கிடந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தோட்டக்காரன் கேட்டான். வேர் பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக செடி எல்லாத்தையும் நாங்கள் பிடுங்கணும்னு குரங்குங்க சொன்னிச்சு. பிரியமானவர்களே, இப்படி தான் நாம் கூட அநேக வேலைகளில் செய்கிறவங்களா இருக்கிறோம். அதை தான் வேதம் நமக்கு எச்சரிக்குது. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன்னு ரோமர் 12:7-8 நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். எந்த ஒரு வேலையையும் யார் வேணும்னாலும் செஞ்சிடலான்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, நினைக்கிறவங்க எல்லாம் போதகராக செயல்பட முடியாது. அது ஒரு வேலையா நான் சுலபமாக செஞ்சிடுவேன்னு நினச்சி அனுபவம், அறிவு, மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்களை வச்சு காரியங்களை நிர்வாகம் செய்யலான்னு தோணும். ஆனால் நாம் செய்ய முயற்சி செஞ்சால் குரங்குங்க செஞ்சது போல தான் முடிவு இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையையே நாம் சரியாக செய்கிறதில்ல, இதில் நமக்கு சம்மந்தமே இல்லாத வேலையை செய்யலான்னு எவ்வளவு அறிவீனமாக நாம் நினைக்கிறோம். நம்மளுடைய தகுதியை, பொறுப்பை உணர்ந்து கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது. இதை செய்வேன் அதை செய்வேன்னு மிஞ்சி எண்ணாமல் இருப்போம். நம்மளை எப்படி இருக்க தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதை சரியாக புரிஞ்சு தாழ்மையின் சிந்தையை வளர்த்து கொள்ளலாம். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும்னு ரோமர் 12:3 சொல்லுது. அதனால் ஒருபோதும் மேட்டுமையான சிந்தை வளராமல் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாம் தரிச்சு கொள்ளலாம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.